வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீள ஒருங்கிணைக்க தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் விடுத்துள்ள அழைப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் வரவேற்பு. எரிபொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என சிலர் திட்டமிட்ட வகையில் செயற்பட்டார்கள் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச குற்றச்சாட்டு. நாட்டில் பெட்ரோல் கையிருப்பு போதுமான அளவு உள்ளதாகவும் மக்கள் வரிசையில் நிற்க தேவையில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவிப்பு. மகளிர் தினத்தில் முல்லைத்தீவில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவிப்பு. சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வின்றேல் வியாழக்கிழமை போராட்டம் இடம்பெறும் என நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம். தொடர்வது முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீள ஒருங்கிணைக்க தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் விடுத்துள்ள அழைப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் வரவேற்றுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்த கட்சிகள் கூட்டாக பயணிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் விடுத்துள்ள அழைப்பினை வரவேற்பதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் நான் ஒரு விடயத்தை நினைவூட்ட வேண்டும். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக மாத்திரம் நாங்கள் பிரிந்து செயற்பட்டு தேர்தலை முகங்கொண்டு எங்களுக்குள் மோதிக்கொள்ளாமல் ஆசனங்களை எடுத்துவிட்டு பின்னர் நாங்கள் ஒருங்கிணைந்து ஆட்சியை அமைக்கலாம், தென்னிலங்கை இனவாத கட்சி சார்ந்தவர்களோடு இணைக்காமல் தமிழ் தேசிய கட்சி சார்ந்தவர்கள் ஆட்சியை அமைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்து தான் கடந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்த்த கட்டத்தில் நாங்கள் எடுத்த முடிவு அவ்வாறு இருந்தது. ஆகவே மக்கள் தமிழ் மக்கள் எண்ணம் சிந்தனையெல்லாம் சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற நாங்கள் சிதறிக்கிடாக்காமல் இணைந்து செயற்பட வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த எண்ணத்தை யாழ்ப்பாணத்தில் அவர்கள் பிரதிபலித்திருக்கின்றார்கள். சென்ற முறை நடந்த தேர்தலின் போது யாழ்ப்பாண மாவட்டம் பன்னி மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு 2 ஆசனங்கள் தான், அங்கு ஒரு ஆசனம் இங்கு ஒரு ஆசனம் என்று 2 ஆசனம் தான் கிடைத்திருந்தது. கிழக்கில் ஓரளவு திருப்தியாக இருந்தாலும் வடக்கில் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. எனவே பதில் தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம் அவர்கள் இந்த விடயத்தை பற்றி அவர் கொஞ்சம் சிந்தித்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆகவே அவர்தான் சொல்லியிருக்கின்றார், தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், கூட்டாக பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கிற விஷயம் உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதனை நாங்கள் மறுத்து மதிப்பிட முடியாது. ஆகவே மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம், கடந்த கால தேர்தலின் போது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன. அது குறிப்பாக வடக்கில் கூடுதலாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இருக்கின்றது. நாங்கள் வேட்பாளர்கள் தெரிவு செய்த முறைமை, வேட்பாளர்களை நிறுத்திய முறைமை, இந்த முறைமைகள் தமிழ் மக்களுக்கு வாக்காளர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்பது உண்மையில் பதில் தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம் அவர்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது. எனவே அவர் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்ன கருத்தை நான் வரவேற்கின்றேன், நல்ல விடயமாக பார்க்கின்றேன். நான் அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். மன்னாரில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து தமிழரசு கட்சி மன்னாரில் ஆராய்ந்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்த இலங்கை தமிழரசு கட்சியின் கலந்துரையாடல் இன்று மன்னாரில் இடம்பெற்றது. இதன்போது தமிழ் தேசிய கட்சிகளுடன் எவ்விதத்தில் தேர்தலை அணுக முடியும் எனவும்
தேர்தலின் பின்னர் வெவ்வேறு அணிகளாக போட்டியிட்டாலும் ஆட்சி நிர்வாகங்களை அமைக்கின்ற போது சேர்ந்து அமைக்கக்கூடிய வகையில் தேர்தலுக்கு முன்னர் ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் மன்னர் மாவட்ட கிளையின் அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் பங்கேற்புடன் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். எரிபொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என சிலர் திட்டமிட்ட வகையில் செயற்பட்டார்கள் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு விடயத்தில் மக்கள் ஆணைக்கு இணங்க தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். எரிபொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என சிலர் திட்டமிட்ட வகையில் செயல்பட்டார்கள். மிகப்பெரிய லாபத்தை குறிப்பிட்ட சிலர் பெற்றுக்கொள்ளும் வகையில் இடமளிக்க முடியாது. மக்களுக்கு நன்மை பயக்கும் விதத்திலேயே செயற்பட முடியும். அதற்காகவே மக்கள் ஆணை கிடைத்திருக்கின்றது. சட்டத்துக்கு முரணான வகையில் விநியோக நிறுவனங்கள் லாபம் பெறுகின்றன. அதனை தடுப்பதற்காகவே அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படும். போலீஸ் மா அதிபரை போலீசார் தேடிக்கொண்டிருக்கின்றனர். அது வெட்கமான விடயம். ஆதலால் அவர் போலீஸ் நிலையத்தில் சரணடைவதே சிறந்ததாகும். නිහඬව හිටියේ ඔවුන් ළඟට කොමිස්සක නිසා සමහර විපක්ෂ මන්ත්‍රීවරු නැගිටිනකොට අපිට තේරුණා ෂෙඩ් අයිතිකරුවෝ එයයි කියලා. ආණ්ඩුව ඉන්නේ ජනතාවගේ පැත්තේ. ආණ්ඩුවකත් තීන්දුව වෙනස් කරන්නේ නැහැ. බෙදුම්කරුන්ට ඇවිල්ලා තෙල් සාස්ත්‍ර நாட்டில் பெட்ரோல் கையிருப்பு போதுமான அளவு உள்ளதாகவும் மக்கள் வரிசையில் நிற்க தேவையில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மாய பிம்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழில் இந்த ஊடக சந்திப்பை நடத்திய வேளை அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் ஒரு மக்களை பயமுறுத்தும் விதமான கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக மாய விம்பியை ஏற்படுத்தி மக்களை பீதியில் ஆழ்த்தி இந்த பெட்ரோல் மாயை ஏற்படுத்தி வரிசை யுகத்தை ஏற்படுத்தும் முகமாக ஒரு சிலர் மேற்கொள்கின்றனர். அதற்காக மக்களை தெளிவூட்டும் முகமாக நாங்கள் இதை மேற்கொள்கிறோம். இந்த பிரச்சனை என்பது ஏன் ஏற்பட்டது என்பது ஒரு காரணம் ஒன்று இருக்கின்றது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் முன்னைய காலங்களில் எரிபொருள் வழங்குனர் பகுதிகளுக்கு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட திட்டமானது 3% ஒரு தரகு பணத்தை அவர்களுக்கு வழங்கி வந்தார்கள். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பது ஒரு மக்களுடைய சொத்து, இந்த நாட்டின் மக்களுடைய சொத்து. அந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதன் காரணமாக அந்த 3% தரகு பணத்தை வழங்குனருக்கு வழங்கிய நிமித்தமாக 3500 கோடிக்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த தரகு பணத்தை வழங்குவதற்கு குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்த நிமித்தமாக விநியோகஸ்தர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள். அதன் நிமித்தமாக நாங்கள் அந்த தரகு பணத்தை வழங்குவதை குறைத்திருந்தோம். அதன் நிமித்தம் அந்த வழங்குனர் பகுதியினர் ஊடகங்களுக்கு நாங்கள் பெட்ரோலை கொள்முதல் செய்ய மாட்டோம், நாங்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலிருந்து வேண்டாமல் ஒரு பகிஷ்கரிப்பை ஏற்படுத்தப் போகிறோம் என்று ஒரு கருத்தை வெளியிட்ட நிமித்தமாக நாட்டில் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்படுத்தப் போவதாக மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்திய நிமித்தமாக நுகர்வு அதிகரித்தது. உண்மையாக வடமாநிலத்தில் 1 லட்சத்திற்கு அதிகமான எரிபொருள் பெட்ரோல் தேவை ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமையில் விநியோகத்தை நடவடிக்கை எடுப்பதில்லை. ஆனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதன் நிமித்தம் இன்றைய தினம் பெட்ரோல் உடனடியாக விநியோகம் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மீளவும் சுமமான நிலைக்கு வரும். மக்கள் பயப்பட தேவையில்லை. வரிசையில் போய் காத்திருந்து பெட்ரோலை அடித்து வீடுகளில் சேமிக்க தேவையில்லை என்று நாங்கள் மக்களுக்கு கூறுகிறோம். ஏனென்றால் எமது நாட்டில் கையிருப்பில் பெட்ரோல் இருக்கின்றது. மக்கள் எந்த பயமும் இல்லாமல் பெட்ரோலை சாதாரணமாக நுகரும் போது இந்த பிரச்சனை தீரும் என்று நாங்கள் கூறுகிறோம்.
எரிபொருள் நெருக்கடிக்கு எரிபொருள் விநியோகஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வுகளை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திடம் நிர்வாகத்திறன் இல்லாத காரணத்தால் நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் கேரளத்தில புராதன விகாரையில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய மண்டபத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு කිසිම සාකච්ඡාවකින් තොරව ඒ තෙල් බෙදා හරින්නන්ගේ එකඟතාවය எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அரசாங்கத்தோடு ஏற்பட்ட நெருக்கடியால் நாட்டு மக்கள் மிகுந்த நெருக்கடிகளுக்கு ஆளாகியுள்ளனர். எரிபொருள் விநியோகஸ்தர்களுடனான ஒப்பந்தத்தை எவ்வித கலந்துரையாடலும் இன்றி தற்போதைய அரசாங்கம் திடீரென நிராகரித்துள்ளமையால் தற்போது பெரும் எரிபொருள் வரிசை உருவெடுத்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் கையாலாகத்தனத்தாலும் நாட்டை ஆள முடியா நிர்வாக திறனின்மையாலும் ஏற்பட்ட நெருக்கடியே இதுவாகும். பெரும் எண்ணிக்கையிலான ஊழியர்கள் வேலையிழந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட நாட்டிற்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த நெருக்கடிக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும். இதனால் அழுத்தத்திற்கு உள்ளாவது ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது அமைச்சர்களோ அல்ல, சாதாரண மக்களே இதற்கு முகம் கொடுக்கின்றனர். எனவே எரிபொருள் விநியோகஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வுகளை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். වහාම විසඳුම් සැපීම රජයේ යුතුයකමයි, රජයේ වගකීමයි. මේකෙන් ජනාධිපතිවරයාටවත් தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. வார இறுதி விடுமுறை நாளான இன்றும் எரிபொருள் விநியோகம் இடம்பெறுவதாக அதன் தலைவர் டி.ஜே. ராஜகருணா தெரிவித்துள்ளார். எனினும் 3% கழிவு கொடுப்பனவு பிரச்சினைக்கு இதுவரையில் உரிய தீர்வு எட்டப்படவில்லை என இலங்கை கனியவள விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்திற்கும் எரிபொருள் விநியோகஸ்தர்களும் இடையிலான தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் 3% கழிவு கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. எனினும் நேற்று முதல் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்துவதற்கு இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அத்துடன் குறித்த கழிவு தொகையை நிர்ணயிப்பதற்காக ஒரு புதிய முறை ஒன்றும் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிரப்பு நிலையங்களுக்கான செலவு, எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இடையிலான தூரம், மாதாந்த விற்பனை அளவு மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கடந்த 5 வருட காலமாக பராமரிக்கப்படும் தரவு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வகைப்படுத்தப்படும். அதன் அடிப்படையிலேயே அவற்றுக்கு வழங்கப்படும் கழிவு கொடுப்பனவின் அளவு தீர்மானிக்கப்பட உள்ளது. மகளிர் தினத்தில் முல்லைத்தீவில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மகளிர் தினத்தில் முல்லைத்தீவில் மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் முல்லைத்தீவு மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர்கள் இதனை தெரிவித்தனர். ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து இற்ற வரைக்கும் 2923 நாட்களாக மார்ச் 8ஆம் தேதி வரை இந்த போராட்டம் முடிவடைகின்றது. இந்த 8வது ஆண்டு பூர்த்தி நாளை நிறைவு செய்து 9வது ஆண்டுக்கு இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர இருக்கின்றோம். இந்த வகையிலே எமக்கு இந்த அரசாங்கத்திடம் இவ்வளவு காலமும் இருந்த இந்த அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான நீதியும் எமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அந்த வகையிலே
தற்போதுள்ள இந்த அனுர அரசாங்கமாவது எங்களுக்கான நீதியினை பெற்றுத்தரும் என்று நாங்கள் இருந்தோம். அவர்களாலும் பாராளுமன்றத்திலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ இந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் விடயங்களை எமக்கு நீதி கோருவதாக எதுவும் தெரிய வராத பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வட்டுவாகல் பாலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வட்டுவாகல் பாலம் முடிவடையும் இந்த இடத்திலே இந்த போராட்டத்தை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். இதற்கு எமது மத குருமார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கங்கள், தேசிய உறுப்பினர்கள் அனைவரும் இந்த போராட்டத்திலே ஒன்று சேர்ந்து எமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் இந்த போராட்டத்திலே ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நடாத்துவதற்கு எமக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு நான் வேண்டி நிற்கின்றேன். இந்த போராட்டமானது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த எமது போராளிகளை இறுதியாக கையளிக்கப்பட்ட இடமாகும். ஆகவே அந்த இடத்திலிருந்து நாங்கள் எமது உறவுகளுக்கான போராட்டத்தை அன்றைய தினம் நாங்கள் 9வது ஆண்டு காலடியில் எடுத்து வைப்பதால் இந்த போராட்டத்துக்கு எமது மக்களாகிய நீங்களும் குறிப்பாக அரசியல் பிரமுகர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், எமது போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட இதுவரை காலம் பங்கெடுத்து கொண்டவர்களும் ஏனைய ஆர்வலர்கள் எல்லோருமாக சேர்ந்து எமது முல்லைத்தீவு மாவட்டத்தின் தொடர் போராட்டத்துக்கு உங்களை வேண்டி நிற்கின்றோம். 2017ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் 2923 நாட்கள் வருகின்ற 8ஆம் தேதி முடிவடைகின்றது. இந்த நாட்களில் உள்ளூரிலும் அரசாங்கத்திடமும் சர்வதேசத்திடமும் சர்வதேச நிறுவனங்களிடமும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களை உறவுகளை தேடி ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கின்றோம். அழகுக்குள்ளாக இருக்கின்றோம். பிரதமர்களை சந்தித்திருக்கின்றோம். ஜனாதிபதிகளை சந்தித்திருக்கின்றோம். சர்வதேச அமைப்புகளை சந்தித்திருக்கின்றோம். வலையோடும் வீதி வீதியாக எங்களை உறவுகளை தேடித்திருந்ததன் வலியை வெளிப்படுத்தும் முகமாக 8ஆம் தேதி மிகப்பெரிய பாரிய போராட்டம் ஒன்றை நடத்த இருக்கின்றோம். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய மக்கள், நிறுவனத்தை சார்ந்தவர்கள், அரசியலாளர்கள், எங்களுடைய வலியை புரிந்து கொண்ட மக்கள் அனைவரையும் அந்த கூட்டத்துக்கு பிறகு வந்து இந்த கூட்டத்திலே நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் கேட்க கூடியதாக உரத்து கூறுவோம் என வேண்டி எனது இதை முடித்துக் கொள்கிறேன். சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வின்றேல் வியாழக்கிழமை போராட்டம் இடம்பெறும் என நிறைவுகாண் மருத்துவியல் தொழில் வல்லுநர்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தமது சம்பள முரண்பாடுகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படாவிட்டால் எதிர்வரும் வியாழக்கிழமை அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த ஒன்றியத்தின் இணைப்பாளர் ராவி குமுதேஷ் இதனை குறிப்பிட்டார். வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சுகாதார நிபுணர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. எமக்கு வழங்கப்பட்டு வந்த கொடுப்பெனவு நீக்கப்பட்டுள்ளது. மேலும் பல முரண்பாடுகளும் உள்ளன. இவற்றை நீக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஏதிசவுக்கு நாளை வரை காலக்கெடு கொடுத்துள்ளோம். அந்த பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் எதிர்வரும் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். சிறுவர் வைத்தியசாலைகள், மகப்பேறு மற்றும் சிறுநீரக வைத்தியசாலைகளை தவிர நாடளாவிய ரீதியிலுள்ள ஏனைய வைத்தியசாலைகளில் அன்றைய தினம் காலை 8 மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும். சுகாதார அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தவறான புள்ளி விவரங்களை சமர்ப்பித்துள்ளார். சுகாதார நிபுணர்களுக்கு திட்டமிட்ட வகையில் அநீதி இணைக்கப்பட்டுள்ளது. නලින්ද ජයතිස්ස ඇමතිවරයා කියනවා නම් 1,04,000ක් හම්බ වෙනවා ඒ විදියට කියලා. ඒ ගණන් නලින්දට හදලා දුන්නේ කවුද කියලා අපි දන්නේ නැහැ. දෙවෙනි එක තමයි පාර්ලිමේන්තුවේ சிறு இடைவெளியை தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் 781 பேருக்கான வெற்றிடங்கள் உள்ளதாக
ஐக்கிய பொது சேவையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நிகால் அஜித் தெரிவித்துள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் உள்ள பதவி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய பொது சேவையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நிகால் அஜித் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் தற்காலிக அடிப்படையில் பணிக்கு அமர்த்தப்பட்ட சுமார் 1000 பேர் 10 வருடங்களாக தொழில் புரிகின்றனர். இந்த சபையில் 2800 ஊழியர்கள் இருக்கின்றார்கள். இதற்கு மேலதிகமாக 781 பேருக்கான வெற்றிடங்கள் உண்டு. ஆதலால் அந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புமாறு நாம் பல தடவைகள் கோரிக்கை விடுத்துள்ளோம். இந்த விடயத்தில் ஜனாதிபதியும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரும் தலையிட வேண்டும். தற்காலிக பணியாளர்கள் நாளாந்தம் 825 ரூபாய் என்ற மிக சிறிய கொடுப்பனவுக்கு தொழில் புரிகின்றனர். அவர்களை நிரந்தரமாக்கும் பட்சத்தில் வாழ்வாதாரமும் உயர்த்தப்படும். ஏராளமான வீதி அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. ஆளணி இல்லாமல் அவற்றை செய்ய முடியாது. සේවකයන්ගේ සේවය ස්ථිර නොවුනට මේ සේවය මාර්ග පද්ධතිය නඩත්තු කිරීමේ සේවය ස්ථිරයි. ඒ නිසා මේ ස්ථිර සේවය සඳහා මේ මාර්ග අනියම් මාර්ග කම් පිරිසක් யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் இருந்து இன்று காலை சட்டவிரோதமான முறையில் மணல் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய போலீசார் குறித்த வாகனத்தை பருத்தித்துறை பொன்னாலை வீதியில் தடுக்க முற்பட்டனர். போலீசாரின் கட்டளையை மீறி டிப்பர் பயணித்த நிலையில் டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது டிப்பரில் இருந்து ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் ஒருவர் காயமடைந்தார். குறித்த டிப்பர் வாகனத்தில் கஞ்சா துகள்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்தில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா வீதிகளில் கட்டாக்காளி மாடுகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். வவுனியா நகரசபைக்குட்பட்ட பகுதி மற்றும் A9 வீதிகளில் கட்டாக்காளி மாடுகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதாகவும் இதற்கு நகரசபை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் இக்கட்டாக்காளி மாடுகளால் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் இது குறித்து கால்நடை பராமரிப்பாளர்கள் கவனம் எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக வவுனியா நகரசபை செயலாளர் பாலகிருபனிடம் கேட்கப்பட்ட போது தொடர்ச்சியாக கட்டாக்காளி மாடுகளை பிடிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வருட ஆரம்பத்திலும் நகரில் கட்டாக்காளியாக தெரிந்த 70 மாடுகள் பிடிக்கப்பட்டதுடன் அம்மாடுகளின் உரிமையாளர்களுக்கு தண்டப்பணமும் அறவிடப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். வெல்வெட்டுத்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கை வெளியீடு இன்று இடம்பெற்றது. வெல்வெட்டுத்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கை வெளியீடும் ஊடக சந்திப்பும் இன்று யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்றது. சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டத்தால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை இந்திய இராணுவத்தால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இன்று வெளியிட்டு வைத்தனர். பாதிக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அகவணக்கம் பொதுச்சுடரேற்றில் மலர் அஞ்சலி இடம்பெற்றது. தொடர்ந்து அஞ்சலி உரை இடம்பெற்றதுடன் அறிக்கை அறிமுகமும் பிரதிகள் வழங்கலும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் பிரிட்டோ பெர்னாண்டோ, மூத்த ஊடகவியலாளர்களான TS தெளிநாதன், கூனா மகாலிங்கம், வெல்வை முத்துமாரியம்மன் தேவஸ்தான பிரதம குரு சோவண்ணா தண்டாயுதபாணி தேசிகர், யாழ் மறைமாவட்டத்தின் மூத்த குரு அருத்தந்தை தேவராஜன் அடிகளார், வெல்வெட்டுத்துறை முன்னாள் பிரஜைகள் குழு தலைவர் சானா செல்வேந்திரா, முன்னாள் பிரஜைகள் குழு செயலாளர் நானா ஆனந்தராஜ், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புனித ரமலான் மாதம் ஆரம்பமாகியுள்ளது.
இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் இன்று காலை முதல் புனித ரமலான் மாதத்துக்கான நோன்பை நோக்க ஆரம்பித்துள்ளனர். ரமலான் மாதத்துக்கான தலைப்புறையை பார்க்கும் மாநாடு நேற்று முன்தினம் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றது. எனினும் புனித ரமலான் மாதத்துக்கான தலைப்புறை நேற்று முன்தினம் தென்படவில்லை என கொழும்பு பெரிய பள்ளிவாயல் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மஃரிப் தொழுகையுடன் புனித ரமலான் மாதம் ஆரம்பமாகியுள்ளது. புனித ரமலான் நோன்பை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் உள்ள பள்ளி வாயல்களில் தொழுகைகள் நடைபெற்றன. புனித ரமலான் நோன்பு இன்று ஆரம்பமானது. புனித ரமலான் நோன்பு மாதத்தினை முன்னிட்டு இரவு நேர தொழுகைகள் நேற்றிரவு இடம்பெற்றன. அனைத்து பள்ளி வாயல்களிலும் இரவு நேர தொழுகைகள் எதிர்வரும் ஒரு மாத காலத்துக்கு இடம்பெறவுள்ளது. காத்தான்குடியில் உள்ள பள்ளி வாயல்களில் முதல் நாள் இரவு நேர தொழுகைகளில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டனர். வேலை திட்டங்களை முன்னெடுக்காமல் அரசாங்கம் விமர்சனங்களை மட்டும் முன்வைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் வேலை திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்காமல் அரசாங்க தரப்பினர் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைத்து வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தம்புளையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். තවත් පැත්තකින් අපි ජනාධිපතිවරයෙක් බිහි කරගත්තා. අපි කවුරුත් නොසිතූ විදියට ජනාධිපතිවරයාගේ කාල மிக குறுகிய காலத்தில் பாரிய வளர்ச்சியை அடைந்த கட்சியாக நாம் மாற்றமடைந்தோம். மனசாட்சியை தொட்டு பார்த்தால் நாட்டில் நாமே அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்தோம். நாம் ஆட்சியில் இருந்தபோது கடந்த கால ஆட்சியாளர்களை விமர்சித்துக் கொண்டே காலத்தை கடத்தியிருக்கலாம். நாம் அவ்வாறு செய்யவில்லை. பிரதேச ரீதியாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாம் கொண்டு வந்தோம். தற்போதைய அரசாங்கம் கடந்த கால ஆட்சியாளர்களை குறை கூறிக்கொண்டே இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் ராஜபக்சர்களை குறை கூறுகின்றனர். நாட்டில் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன. அதனை குறைப்பதற்காக பதிவு செய்யப்பட்ட துப்பாக்கிகளை மீள பெற்றுக் கொண்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பதிவு செய்யப்படாத துப்பாக்கிகளின் மூலமே குற்றச்செயல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்கள் எதுவும் அரசாங்கத்திடம் கிடையாது. ஆதலால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பலப்படுத்தி மீண்டும் மக்கள் சார்ந்த அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். අපි කිලෝමීටර් ලක්ෂ ව්‍යාපෘතිය පටන් ගත්තා. நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 4வது தவணையை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தி 3வது மதிப்பாய்வை வெற்றிகரமாக முடித்ததைத் தொடர்ந்து நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 4வது தவணையை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் எதிர்கால சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்கும் இதே போக்கில் இருப்பது அவசியம். இந்த மைல்கல்லை அடைவதற்கு அயராது உழைத்த குழுவை வழிநடத்தி இலங்கையை வங்குரோத்து நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரும் அதே வேளையில் வலுவான மற்றும் நெகிழ்ச்சியான பொருளாதார எதிர்காலத்தை உறுதி செய்ததில் நான் பெருமைப்படுகின்றேன். இந்த மீட்பு பயணத்தை வெற்றியடைய செய்த அனைத்து பங்குதாரர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் கீத் நாயர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2008ஆம் ஆண்டு ஊடகவியலாளர் கீத் நாயர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 42 மற்றும் 46 வயதான இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் 2018ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர். அத்துடன் 2017ஆம் ஆண்டு இந்த சம்பவம் தொடர்பில் இராணுவ புலனாய்வு பிரிவின் 5 பேர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளதாக அரசாங்க குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்யும் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் பிறப்பு வீதம் குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு செயல் அமர்வு ஒன்று நடத்தப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான கற்பித்தல் பயிற்சி செயல் அமர்வு இன்று மட்டக்களப்பில் ஆரம்பமானது. அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக கிழக்கு மாகாணத்தில் கல்வி அமைச்சின் ஒருங்கமைப்பின் கீழ் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான சங்கத்தின் அனுசரணையில் சங்கத்தின் தலைவர் நேகால் நாணயக்கார தலைமையில் 2 நாள் பயிற்சி செயல் அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களின் புள்ளி மட்டத்தினை அதிகரிக்கும் நோக்குடன் பயிற்சி செயல் அமர்வு முன்னெடுக்கப்படுகின்றது. அம்பாறை அக்கரைப்பற்று விபுலானந்தா பாலர் பாடசாலையில் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு நடைபெற்றது. அம்பாறை அக்கரைப்பற்று இந்து இளைஞர் மன்றத்தினால் நடாத்தப்படும் விபுலானந்தா பாலர் பாடசாலையில் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வும் பொங்கல் விழாவும் இன்று இடம்பெற்றது. அக்கரைப்பற்று இந்து இளைஞர் மன்றத்தின் தலைவரும் விபுலானந்தா சிறுவர் இல்லத்தின் ஸ்தாபகருமான தான கைலாய பிள்ளை தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆலியடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இயற்கை தெய்வங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் மாணவர்களுக்கு ஆசி வேண்டிய பூஜை வழிபாடுகளையும் அக்கரைப்பற்று ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தான பிரதம குரு சிவஸ்ரீ சண்முக வசந்தர் குருக்கள் நடாத்தி வைத்தார். அதிதிகள் மாணவ செல்வங்களினால் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டனர். பாலர் பாடசாலையில் கல்வி பயிலும் புதிய மாணவர்களை பழைய மாணவர்கள் மாலை அணிவித்து வெற்றிலை கொடுத்து வரவேற்றனர். இந்த இளைஞர் மன்ற கட்டடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் அரங்கேறப்பட்டதுடன் அதிதிகளின் உரைகளும் இடம்பெற்றன. சிறிய இடைவெளியை தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். அகில இலங்கை ரீதியாக நடாத்தப்பட்ட மல்யுத்த போட்டியில் சாதனை படைத்த மட்டக்களப்பு நொச்சிமுனை ஷாண்டோ சங்கரதாஸ் விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அகில இலங்கை ரீதியாக நடாத்தப்பட்ட மல்யுத்த போட்டியில் சாம்பியன் கிண்ணத்தினை பெற்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் பெருமை சேர்த்த நொச்சிமுனை ஷாண்டோ சங்கரதாஸ் விளையாட்டுக் கழக உறுப்பினர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. விளையாட்டுத்துறை அமைச்சினால் அகில இலங்கை ரீதியாக நடாத்தப்பட்ட தேசிய மல்யுத்த போட்டியிலேயே இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சாதனையாளர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு ஷாண்டோ சங்கரதாஸ் விளையாட்டுக் கழக செயலாளர் திருச்செல்வத்தின் ஒழுங்கமைப்பிலும் கல்லடி பேச்சியம்மன் மற்றும் சித்தி விநாயகர் ஆலய அறங்காவலர் ஹரிதாஸின் தலைமையிலும் நடைபெற்றது. பிரதம அதிதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் பங்கேற்றார். அகில இலங்கை மல்யுத்த போட்டியில் சாதனைகளை நிலைநாட்டி சாண்டோ சங்கரதாஸ் விளையாட்டுக் கழகத்தினை தேசிய சாம்பியனாக மாற்றிய வீரர்கள் அதிதிகளினால் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் சாண்டோ சங்கரதாஸ் விளையாட்டுக் கழகத்தின் மாணவர்கள், விளையாட்டு உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். ஓப்பன் அந்த காம்படிஷன், அதுல கூட ஆர்மி படையினர் சார்ந்தவர்களோடு அந்த போராட்டத்தை செய்து அதிலும் கூட பதக்கத்தை பெற்றிருக்கின்றார். கட்டாயமாக நீங்கள் வர வேண்டும். நாங்கள் இன்றைக்கு போய் அதற்கு அந்த பிள்ளைகளை வீடு தேடி போய் அந்த கௌரவத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனடியாக நாங்கள் இரவென்றும் பார்க்காமல் கிரான் பிரதேசத்திற்கு சென்றோம். அந்த பிள்ளைக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நாங்கள் அவர்களோட வீடு தேடி வந்து அந்த கௌரவத்தை அவர்களுக்கு அளித்த ஒரு சிறுதொகை பணத்தையும் கொடுத்துவிட்டு வந்தோம். ஆனால் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் பார்க்க போனால் உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர்கள் வீடுகள் மிகவும் கஷ்டமாக இருந்தது. எப்படியோ அந்த வீட்டுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூட நாங்கள் கூறினோம். அரசாங்க அதிபர் இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில்
அந்த ஒரு திறமைசாலி ஒரு பெண் மல்யுத்த யுத்தத்தில் உள்ளக ரீதியாக தங்கப்பதக்கத்தையும் திறந்த போட்டியில் வெண்கல பதக்கத்தையும் பெற்றிருக்கின்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக கண்ணியப்படுத்த வேண்டும், கௌரவம் அளிக்க வேண்டும். சித்திரவேல் அவர்கள் டிஎஸ் அவர்களுக்கும் நான் அதனை அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கின்றேன். ஆகவே இப்படியானவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்குரிய அந்த பாதிப்பை நீக்குவதில் நாங்கள் பங்குதாரிகளாக இருக்க வேண்டும். கிழக்கு மாகாண ஆளுநர் எழுதிய 2 நூல்கள் வெளியிட்டு வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர எழுதிய 2 நூல்களின் வெளியீட்டு நிகழ்வு நேற்று திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற்றது. விஞ்ஞானத்தினதும் மனித மூளையினதும் மர்மங்கள் மற்றும் ஏரியின் மத்தியில் போர் ஆகிய 2 நூல்களுமே வெளியிடப்பட்டன. இதில் விஞ்ஞானத்தினதும் மனித மூளையினதும் மர்மங்கள் எனும் நூல் சிங்களம் மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளிலும், ஏரியின் மத்தியில் போர் என்ற நூல் சிங்கள மொழியிலும் வெளியிடப்பட்டன. கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாக தொடர்பாடல் மற்றும் மொழியியல் துறை தலைவர் கலாநிதி GPAK கெனேகொட, கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்கள ஓய்வு நிலை உதவி பணிப்பாளர் DW உபநந்த வெளிக்கல மற்றும் எழுத்தாளர் உமா வரதராஜன் ஆகியோர் நூலாய்வு உரையினை செய்தனர். பிரதம விருந்தினராக குவைத் நாட்டின் இலங்கைக்கான ஓய்வு நிலை தூதுவர் பாலசுப்ரமணியம் காண்டீபன் கலந்து கொண்டார். திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமன, கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், கிழக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலக திணைக்களம் மற்றும் சமுத்திரா வெளியீட்டகம் ஆகியன இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியாகும் காலத்தை இம்மாதம் 20ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது, 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியான காலம் 2025 பிப்ரவரி 28ஆம் தேதியுடன் முடிவடைந்திருந்த நிலையில் வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகளை வழங்குவதற்கான வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலத்தை 2025 மார்ச் 20 வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாறை திருக்கோவிலில் பொருளாதார ரீதியில் வலுவிழந்துள்ள குடும்பங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் சுயதொழில் பயிற்சி பட்டறை நடைபெறுகின்றது. அம்பாறை திருக்கோவில் காயத்திரி கிராமத்தில் பொருளாதாரத்தில் வலுவிழந்து வாழும் குடும்பங்களின் பொருளாதாரத்தினை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அரசாங்கத்தின் கிராமிய வறுமை ஒழிப்பு திட்டத்துக்கு அமைவாக சுயதொழில் பயிற்சி பட்டறை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. பயிற்சி நெறியானது திருவதிகை கலைக்கூடத்தின் ஸ்தாபகர் கார்த்திகேசுவின் தலைமையில் மண்டானை பூமகள் ஒன்றுகூடல் மண்டபத்தில் விகோன் மற்றும் உதய ஒளி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் வழிகாட்டலின் கீழ் நடைபெறுகின்றது. தொடர்ந்து 10 நாட்கள் பயிற்சி நெறி இடம்பெறவுள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வில் விகேன் மற்றும் உதயோளி மாற்றுத்திறனாளிகளின் அமைப்பின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் ராகவன், விகேன் அமைப்பின் வளவாளர் அறிவழகன், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் முரளிதரன், புதுயுகம் மற்றும் உதயோளி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மட்டிகளி தமிழ் வித்தியாலயத்தில் சிரமதான பணி இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு, அமிர்தகளி, குமாரபுரம், புன்னைசோலை மற்றும் மாமாங்கம் ஆகிய கிராம இளைஞர்களை ஒன்றிணைத்து செயற்பட்டு வரும் தோள்கொடு தோளா கழக உறுப்பினர்களினால் மட்டிகளி தமிழ் வித்தியாலய சுற்றுச்சூழல் சிரமதானம் செய்யப்பட்டது. மட்டிகளி தமிழ் வித்தியாலயத்தில் இடம்பெறவுள்ள வேடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகளை முன்னிட்டு வித்தியாலய அதிபர்
சுசாந்தினி சிவநாதன் தோள் கொடு தோளா கழகத்துக்கு விடுத்த வேண்டுகோளுக்கெனக கழக தலைவர் லயன் என் ரகுநாதன் தலைமையில் சிரமதானம் இடம்பெற்றது. பாடசாலை வளாகத்தில் இடம்பெற்ற சிரமதான பணியை தொடர்ந்து பயன்தரு மரங்களும் நாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி இத்தாவில் பகுதியில் 40 குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி இத்தாவில் பகுதியில் 40 குடும்பங்களுக்கு இராணுவத்தினரால் மெத்தைகள் தென்னங்கன்றுகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கை இராணுவத்தின் 52வது படைப்பிரிவுக்குட்பட்ட 23 கேமுனோ வாஷ் படைப்பிரிவின் ஒழுங்குபடுத்தலில் குறித்த உதவி திட்ட நிகழ்வு இத்தாவில் வேம்படுக்கணி சிசிதக வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. முகமாலை கிளாலி வேம்படுகணி இத்தாவில் பகுதிகளில் சேர்ந்த நலிவுற்ற 40 குடும்பங்களுக்கு இவ்வாறு மெத்தை மற்றும் தென்னங்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் 52வது படைப்பிரிவின் தளபதி மேஜர் ஜெனரல் VDS பெரேரா கலந்து கொண்டதுடன் கிராம அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஏனைய படைப்பிரிவின் இராணுவ அதிகாரிகள், மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் சுதுமலையில் ஒரு தொகை போதை மாத்திரைகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுதுமலை பகுதியில் 1600 போதை மாத்திரைகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மானிப்பாய் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மானிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டுதலில் விரைந்து செயல்பட்ட போலீசார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் 2 வழிமறைத்து சோதனையிட்டுள்ளனர். இதன்போது குறித்த இளைஞர்களிடம் 2 வகையான 1600 போதை மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றினர். கொக்குவில் பகுதியை சேர்ந்த 21 மற்றும் 22 வயதான 2 இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் எமது இன்றைய இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.